ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காட் கோசிஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் இந்த காலை பொழுது உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு சங்கீத பகுதியை நாம் வாசித்து தியானிக்கப் போகிறோம். 22ஆம் சங்கீதத்தை புரட்டி கொள்ளுங்கள். தேவனே, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானம் தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்படுகிறவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழையின் பிள்ளைகளை இரட்சித்து இடுக்கண் செய்கிறவனை நொறுக்குவார். சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாய் பயந்திருப்பார்கள். புல்லறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள். அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தர்ஷின் ராஜாக்கள் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷோபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். இந்த 72ஆம் சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்றால் இதனை எப்பொழுது பாடியிருப்பார் என்ற கருத்து வேற்றுமைகள் நம்மிடையே உண்டு. இதில் சிலதை இங்கு தருகிறேன். தாவீது தனது மரணத்திற்கு முன்பு அதோனியா ராஜாவாகும்படி அவசர கூட்டத்தை ஆரம்பித்தபோது பத்சேபாள் தாவீதிடம் காரியத்தை அறிவிக்க, அதை அறிந்த தாவீது, என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் சாலமோன் எனக்கு பின் ஆளுகை செய்வான் என்பதை பத்சேபாளுக்கு ஆணையிட்டு கூறிய பின், சாலமோன் தன் ராஜாவாக வேண்டும் என்று தாவீது தேவனிடம் வேண்டுதல் செய்துதான் இந்த சங்கீதம் என்பது ஒரு சாரார் கருத்து. தாவீதின் மரண தருணத்தில் ஆசாரியனாகிய சாதேக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் எய்தாவின் குமாரனாகிய பெனையாவையும் அழைத்து தன் சேவகரை கூட்டிக் கொண்டு சாலமோனை தாவீதின் கோவேரி கழுதையின் மேல் ஏற்றி ஊர்வலம் வந்து சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் செய்தபின் இந்த சங்கீதத்தின் விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் என்பது மற்றொரு சாரார் கருத்து.
தாவீது சாலமோனுக்கு ராஜமுடி சூட்டிய பின் சாலமோனுக்காக ஏறெடுத்தது தான் இந்த சங்கீதம். இதனை சாலமோன் ராஜாவான பின்பு நல்ல மொழி நடையில் இலக்கிய வரிகளிலும் சங்கீத ரூபத்திலும் வடிவமைத்தது சாலமோன். எனவே இந்த சங்கீதம் தாவீதின் விண்ணப்பம், சாலமோனின் சங்கீதம் என அழைக்கப்பட்டது. இந்த கருத்தை தான் இந்த சங்கீதத்துக்கு தகுந்ததாக அநேகரால் அங்கீகரிக்கப்பட்டது. ராஜாவையும் ஜனங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாவீது சந்தோஷத்தோடு இந்த சங்கீதத்தை பாடினார். அதே நேரத்தில் தாவீது பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து மற்றொரு சங்கீதத்தை இதில் சுட்டி காண்பிக்கிறார். என்னவென்றால், மெசியாவின் மகிமையும் அவருடைய ராஜ்யத்தின் மகிமையும் குறித்ததாகும். ஆகையினால்தான் இந்த சங்கீதத்தில் சாலமோனுக்கு பொருந்தாத சில வரிகள் வசனம் 16-19 நாம் வாசித்தால் கிறிஸ்துவுக்கு பொருந்துகிறதாய் உள்ளது என கூறியுள்ளார். வரலாற்றின் அடிப்படையில் சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு ராஜாவின் நிழலில் மெசியா ராஜ்யத்திலுள்ள ஆசீர்வாதங்களை குறித்து இந்த சங்கீதம் கூறுகிறது. யூதர்களின் விசுவாசத்தின் அடிப்படையில் இதை மெசியா சங்கீதமாய் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இச்சங்கீதத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு மேற்கோளும் காட்டப்படவில்லை. மேலும் தாவீதின் சந்நிதியில் பிறந்த ராஜாக்களின் காலங்களில் இதில் கூறப்பட்ட காரியங்கள் பூர்ணமாய் நிறைவேறவில்லை. எனவே சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே இச்சங்கீதம் சுட்டி காண்பிக்கிறது என்கிறார்கள். இந்த சங்கீதம் ஒரு ராஜாவால் எழுதப்பட்டு ஒரு ராஜாவால் சமர்ப்பிக்கப்பட்டு ராஜாதி ராஜாவாகிய ஒருவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து எழுதப்பட்டுள்ளது என்கிறார்கள். இந்த சங்கீதத்தில் ஆதியும் அந்தமும் கிறிஸ்துவை குறித்தே விவரிக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி இதில் வரும் அதிகமான பகுதிகளும் கிறிஸ்துவுக்கு அன்றி மற்றொருவருக்கும் பொருந்துவதில்லை என்றுள்ளனர். கிறிஸ்துவின் 2 குணங்களை முன்னறிவிக்கிற சங்கீதமாகும். பூரண தேவனும் பூரண மனுஷனும் ராஜாவும் என்று நம்புகிறதற்கு இந்த சங்கீதம் வழிவகுக்கிறது. உம்முடைய ராஜ்யம் வரவேண்டும் என்கிற ஜெபத்திற்கு பதிலாக தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிற ஒரு உண்மையை இச்சங்கீதத்தில் காண முடிகிறது என்கிறார்கள். இவ்விதமாக பல கருத்துக்களும் அடிப்படையில் இது ஒரு மெசியா சங்கீதமாகும். இது சாலமோனை பற்றிய சங்கீதம் என தலைப்பு வருவதால் சாலமோனை குறித்து சுருக்க வரிகளில் பெருக்கமான கருத்துக்களை இங்கு காண்போம். அதாவது, வேதனையின் மத்தியில் ஆறுதலின் மகனாக பிறந்தவர் பெயர் சூட்டோர் பட்டோர் மட்டுமா? முடி சூட்டப்பட்டார் ராஜாவான இந்த சாலமோனுக்கு வேதாகமத்தில் மொத்தமாக 4 பெயர்கள் உள்ளன. இந்த பெயர்கள் நேரடியாகவும் மறைமுகமாக சொல்லப்பட்டுள்ளன. இந்த பரிசுத்த வேதாகம எழுதப்பட்ட பூரிய பிரதிக்கு தல்முது என்று பெயர். தல்முது என்றால் பூர்வீக பிரதி என்று அர்த்தம். இப்போது இருக்கிற வேதாகம் திருத்தப்பட்டு புதிதாக்கப்பட்டதாகும். ஆனால் பூர்வீக பிரதியான தல்முதில் சாலமோனுக்கு 4 பெயர்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. தாவீதின் ஆறுதல் வார்த்தையால் பத்சேபாளிடத்தில் சமாதானம் வந்தது. எனவே அவளிடம் உதித்த குழந்தைக்கு சாலமோன் என்று பெயர் சூட்டினார். முதலாவது வைத்த பெயர் சாலமோன். சாலமோன் என்றால் சமாதானம் என்று, சமாதானமுள்ளவன் என்றும் பொருள். இந்த வார்த்தை தெய்வீக சம்பந்தமானது, தேவனோடு சம்பந்தப்பட்டது. காரணம், ஆண்டவர் இயேசுவை அன்றி மற்றொருவராலும் சமாதானம் கொடுக்க முடியாது. சாலமோனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார் என்று நாம் 2 சாமுவேல் கூறும் பொழுது தீர்க்கதரிசியார் நாத்தான் கர்த்தரின் நிமித்தம் அவருக்கு
எதிதியா என்று பெயர் இட்டான். இதனால் கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த இரண்டாவது புதிய நாமம் எதிதியா. இதன் பொருள் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். இந்த பெயரின்படி தானியேல் தீர்க்கதரிசிக்கு கூறப்பட்டுள்ளது, இது மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் 9:23 நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தின் தானியேல் ஒருவனைத்தான் கூறியுள்ளார். அடுத்ததாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு 3:17 தானியேலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவும் இப்பெயரை வாங்கியிருக்கிறார்கள். ஆனால் சாலமோனுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் நமது அன்பு நேசராம் ஆண்டவரின் நேசத்திற்கு தக்க வண்ணம் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவர்கள் என்ற நாமம் நமக்கு சூட்டப்படும். சாலமோனுக்கு சூட்டப்பட்ட மூன்றாவது பெயர் லேமுவேல் என்பதாகும். ராஜாக்களின் பெயர் சொல்லி போதிக்கிற முதல் இடம் இவ்விடமாகும். இதுபோல் ராஜாக்களை நேரடியாக போதிக்கிற முறை எகிப்திலும் மெசபத்தாமியாவிலும் உள்ளதாக இவ்விடத்து எழுத்துக்களில் காண முடியும். ஆனால் லேமுவேலின் தாயிடம் இருந்து இந்த போதனை வெளிப்பட்டது ஆச்சரியமானதாகும். காரணம், சாதாரண ராஜகுமாரர்களை அவர்கள் தகப்பன் போதிப்பது வழக்கமானால் இவ்விடத்தில் ஒரு தாய் ராஜகுமாரனை போதித்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு வார்த்தை ஆகூர். நீதிமொழிகள் 30:1 இந்த பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஆகூர் என்ற வார்த்தையின் பொருள் தன்னை தாழ்த்துகிறவன் என்பதாகும். நீதிமொழிகள் 30:2 மனுஷன் எல்லோரிலும் நான் மூடன், மனுஷருக்கு ஏற்ற புத்தி எனக்கு இல்லை என குறிப்பிட்டுள்ளதால் வேத பண்டிதர் சாலமோனுக்கு கர்த்தர் கிபியோனிலே சொப்பனத்திலே தரிசனமாகி சாலமோன் ஞானத்தை கேட்ட பிறகுதான் கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அதற்கு முன்னால் மனுஷர்க்கேற்ற ஞானம் அவனுக்கு இல்லாதிருந்திருக்கும் என தெரிவித்துள்ளார். இதன்படி ஆகூர் தன்னை தாழ்த்தி எழுதியுள்ளார். எனவே தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் தாழ்த்தின சாலமோனுக்கு கர்த்தர் உயர்த்தி அவரை ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்கிற யாவரும் கூட நாமும் நம்மளை தாழ்த்தி தேவனிடத்தில் கேட்போம். தேவன் இந்த சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தது போல் நமக்கும் ஞானத்தை தந்து இருக்கிற ஞானத்தை பெருக பண்ணி நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் இந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுவரை ஒரு குறைவும் இல்லாமல் உங்களை நடத்தினார் அல்லவா? என்னோடு கூட சேர்ந்து அந்த நல்ல தேவனை ஆராதிப்போம். Come on. ஆராதனை செய்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை துதிக்கின்றோம். நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. உமக்கு ஆராதனை, உமக்கு
வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் இருதய வாஞ்சைகளை நிறைவேற்றி தருபவரே, என் ஆத்ம நேசனீரே, என் அன்பு தெய்வம் நீரே. ஓஹோ, என் ஆத்ம நேசனீரே, என் அன்பு தெய்வம் நீரே. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, ஆராதனை, உமக்கு ஆராதனை. நீ நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே, என் வாழ்வில் நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் செய்பவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் நம் தேவன். அவரை ஆராதிக்கும் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னோடு சேர்ந்து அவரை ஆராதிப்போமா? துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். துதிகளின் தேவனே, உம்மை துதிக்கின்றோம். ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தியே உம்மை ஆராதிப்போம். உமக்கு